கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த தவ காலத்தில் 40 நாட்கள் நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். நம்மை மறுரூபப்படுத்தும்படியாய் தேவன் நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு இடைப்படும்படியாய் அவர் நம்மளை என்ன சொல்கிறார்னா, நாம் இயேசுவுக்கு தாயாகலாமா? எப்படி? கன்னிமரி எவ்வளவு ஒரு கற்புள்ள, அதாவது ஒரு கிருபை பெற்ற ஒரு மகள், தாழ்மையுள்ள ஒரு மகள், பரிசுத்தம் உள்ள ஒரு ஸ்திரீ. அவங்க இயேசுவுக்கு தாயானாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் இயேசுவுக்கு தாயாகலாமா? நீங்களும் கூட ஆகலாம், நானும் கூட ஆகலாம். சொல்லும் போதே எனக்கு பயமாக இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், மார்க் 3வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு அமர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உவமையாக எல்லாவற்றையும் குறித்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரர்களும் வெளியே வந்து இயேசுவை பார்ப்பதற்காய் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவருக்கு முன்னால் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, உங்கள் தாயாரும் உங்கள் சகோதரரும் வந்திருக்கிறாங்க, வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் வந்து உடனே அவங்கள உள்ளே கூப்பிடுன்னு சொல்லலை. அவர் சொல்கிறாரு, எனக்கு தாய் யார், எனக்கு சகோதரர் யார்? இப்போ தெரியுதா? இயேசு கிறிஸ்து தேவன். அவர் இந்த பூமியில் வருவதற்கு ஒரு உடல் தேவைப்பட்டது. அதற்காக கன்னிமரியை தேர்ந்தெடுத்தாங்க. மற்றபடி தாயும் தகப்பனுமா இருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கலை. பரிசுத்த ஆவியினால் அவர் உண்டானவர், தேவனுடைய குமாரன். அவர் தான் தேவன். அவருக்கு ஒரு தாய் இருக்க முடியாது. அவர் தான் உலகத்தையே படைத்தவர். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தாய் யார், எனக்கு சகோதரர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இதோ அவருக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறவங்களை பார்த்துட்டு சொல்கிறாரு, இதோ இவர்கள் தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரர்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேவனுடைய சித்தம் செய்வதற்கு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்தாங்களோ, தேவனுடைய சித்தத்தை எவர்கள் செய்து வருகிறார்களோ அவர்களே எனக்கு தாயும் சகோதரரும் ஆனவர்கள்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ பிரியமான சகோதரியே, தேவனுடைய சித்தத்தை செய்பவர்களாய் உண்மையாய் நீங்கள் இருக்கும்போது இயேசுவுக்கு தாயாய் நம்மை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சகோதரனே, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் தேவன் சித்தத்தை நாம் நிறைவேற்றும் போது, ஏன்னா தேவ சித்தம் செய்யும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார்ல, என் பிதாவின் சித்தம் செய்ய நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்றார். பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து நிறைவேற்றி அவர் தன் ஜீவனை கொடுத்து முடிக்கிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். அப்படி யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் இயேசுவுக்கு சகோதரரும் தாயுமாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது என்ன ஒரு சிலாக்கியம் பாருங்க. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே தேவ சித்தம் எழுதப்படுகிறது. நம்ம என்ன செய்யணும் அது எழுதப்பட்டுருது. அப்போ நம்ம சித்தம் என்னன்னு எனக்கு தெரியலையே. நீங்கள் சொல்லலாம், தேவ சித்தமா அப்படின்னா என்ன எனக்கு தெரியல. ஏன்னா தேவ சத்தத்தை கேட்காதவங்களுக்கு தேவ சித்தம் என்னன்னு தெரியாது. இப்போ இவங்க கூட பாருங்களேன், அவர் பேசுறதெல்லாம் கேட்க வரல. அவர் உட்காந்து ஓமையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறத சகோதரர்கள் வந்து உட்காந்து நம்ம அண்ணன் என்ன பேசுகிறாருன்னா உட்காந்து கேட்கல. அவங்க பார்க்க வர்றாங்க அவங்கள, அவ்வளோதான். அப்போ முன்னால் உட்காந்து அதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களை பார்த்து சொல்கிறாரு, பிதாவின் சித்தம் செய்பவர்களே எனக்கு சகோதரன், எனக்கு தாயுமானவர்கள். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய சத்தம் கேட்பவர்கள் தான் தேவனுடைய சித்தம் செய்ய முடியும். அப்போது தேவ சித்தம் நிறைவேறும்படியாய் நாம் ஒரு பாட்டு கூட உண்டு, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றேன், தேவ சித்தம் தேவ சத்தம் என்னுள்ளே பலமாக தொனிக்குதே. அந்த தேவ சத்தம் நமக்குள் தொனிக்கும் போது அதற்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தம் செய்வோம். அல்லேலூயா. அப்போ தேவ சத்தம் நமக்கு எப்போ கேட்கும்?
வேதத்தை படிக்கும்போது தியானிக்கும் போது கேட்கும், தேவனோடு உறவாடும் போது கேட்கும், தேவனை துதிக்கும் போது கேட்கும், தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது கேட்கும், தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் சித்தத்தை நாம் அறிவதற்கென்று காத்திருக்கும் போது அவர் சத்தம் நமக்கு செவிகளில் கேட்கும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு உபவாசம் அல்ல, சும்மா சாப்பிடாம பட்டினி கிடந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறது, அதோட வேலைக்கு போயிடுறது. 40 நாள் நான் நைட்டு சாப்பிட மாட்டேன்ப்பா, 40 நாள் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், 40 நாள் உபவாசம். இது அல்ல, இது அல்ல. 40 நாள் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட மாட்டேன், சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிறகு தான் 40 நாள் நான் சாப்பிடுவேன். அதல்ல. தேவனுடைய சத்தம் கேட்குதா? அவர் சத்தம் உங்க காதுல கேட்குதா? யாருக்கு தேவ சத்தம் கேட்குதோ அவங்க தேவ சித்தம் கட்டாயம் செய்வாங்க. எனக்கு அந்த கவுன்சிலிங் வர்றவங்க, பிரச்சனையில் வர்றவங்க, ஜெபிக்க வர்றவங்களுக்கு சிலருக்கு ஆவியானவர் உணர்த்துவார். அவங்களுக்கு நான் சொல்கிறது அதுதான், நல்லா ஆவிக்குரியவங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் தேவ சித்தம் அவங்களுக்கு அறிய தெரியல. அப்போ நான் சொல்லுவேன், 2 வார்த்தை தான் உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். 2 வார்த்தை என்னன்னா சத்தம், சித்தம், 2 தான். இன்றைக்கும் இந்த தவ காலங்களில் இந்த 20வது நாள் நினைக்கிறேன், இந்த 20வது நாளில் கர்த்தர் நம்மளோடு இடைப்பருங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய், தேவனுக்கு அவர் சொல்கிறது போல அவருடைய தாயாய் சகோதரியாய் அந்த ஸ்தானத்தை நாம் அடைய வேண்டும். நிச்சயமாக தேவனுடைய சத்தம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தம் நமக்குள்ளே வரணும், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். ஆவியானவர் இருக்கும்போது தான் தேவனுடைய சத்தம் கேட்க முடியும். எப்போ கரண்ட் இருந்தால் தான் லைட்டு எரியுமோ, அதுபோல் ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் தான் தேவனுடைய சத்தம் கேட்க முடியும். ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இல்லைன்னா சத்தம் கேட்க முடியாது. சத்தம் கேட்கலைன்னா அவர் சித்தம் தெரியாது. ஸோ இன்றைக்கு தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போமா? தேவன் சத்தம் கேட்கும்படியாய், ஆவியானவர் நமக்குள் தங்கும்படியாய் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்வோமா? கர்த்தர் தாமே நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவ சித்தம் செய்பவர்களாய் மாற்றி ஆசீர்வதிப்பராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்குறது பெருசில், அதன்படி நம்மை மாற்றுவோம், நம்மை தகுதிப்படுத்துவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைப்பதை செய்வார். அது மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்மை சாட்சியாக நிறுத்துவார். தேவ நாமம் நம் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ.